பிக் பாஸ் ஃபினாலே இன்று மாலை 6 மணிக்கு வந்து நேரடியாக ஒளிபரப்ப போகிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். பிக் பாஸ் சீசன் ஃபினாலேவினுடைய இன்றையக்கான ஷூட் கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே நடைபெற போகுது. ஃபர்ஸ்ட் நேற்றுக்கான ஷூட் முடிஞ்சிச்சு. அதுக்கான ப்ரோமோக்கள் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று என்ன ப்ரோமோக்கள்னா, இவர் சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது இல்லையா? வாட்டர்மெலனுடைய அதிரடி பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்குங்க. இந்த காலத்து ராமராஜனாக வாட்டர்மெலனை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஆரஞ்சு கலர் பேண்ட்டு, மஞ்சள் கலர் சட்டை, இந்த மாதிரி அவர் வந்து ஒரு கலராக போட்டு அவருடைய கான்ஃபிடென்ஸுக்கு அவர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார். நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தவங்கலாம் சொன்னாங்க. மகிழ்ச்சி. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் இந்த இதில் இருக்குது. வியானா எஃப்ஜேனுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வியானா துஷார் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. பட் வியானா எஃப்ஜேன்னு தான் தகவல் சொன்னாங்க. அது இன்னும் ப்ரோமோக்களில் வரல. அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கானா வினோத்தினுடைய ஒரு கச்சேரி மாதிரி ஒன்று பண்ணி வச்சாங்கங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னாங்க. நீங்கள் சீசன் 5 பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸை கலாய்ச்சி ஒரு பாட்டு பாடியிருப்பார் கானா வினோத். அது ரொம்ப ஃபேமஸ். அது ராஜு கூட ஆடியிருப்பார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முறை இவரே அது கலாய்ச்சி, இவரே பாட்டு பாடி, இவரே நடனம்லாம் ஆடுறாரு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அது சிறப்பாக இருந்ததுன்னு பார்த்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கப்புள்ஸ் பிரஜன் அண்ட் சாண்ட்ராவுடைய ஒரு தெரி பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடந்திருக்காங்க. அதாவது சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல டான்ஸருங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் பெரிய அளவில் அவங்க அங்கே பிக் பாஸ் வீட்டில் காட்டலைங்கிறது தான் நமக்கு ஒரு வருத்தமாக இருந்ததை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. அந்த நடிப்பு திறமை அவங்ககிட்ட நல்லா இருந்ததை நம்ம பார்த்தோம், ரசித்தோம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அமித் அண்ட் அமித்தினுடைய மகள் அவங்க சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இதயத்தை உருக்குவது போல் ரொம்ப அற்புதமாக இருந்ததாக பார்த்தவர்கள் கூறிய இதெல்லாம் பார்த்தவங்க கூறினது தான். அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம தலைவன் வந்துட்டாருங்க. பிக் பாஸ் சீசன் 9 த கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு அவர் தனக்கே உரிய பாணியில் விஜய் சேதுபதி அறிவிக்கும் பொழுது நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. எவ்வளோ அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை அவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார். ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை வந்து இரவு பகலும் அவர் ஒரு நாளும் மிஸ் பண்ணதில்லை. அப்படியே A to Z பார்த்து கரெக்டாக குறும்படங்கள்லாம் இந்த சீசனில் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு மக்கள் இவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. இவரே தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. செய்யுங்க சேது.